மார்க்ஸ் 2020ல கொஸ்டின் நம்பர் 35ல கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த கொஸ்டினுக்கு மட்டும் இல்லை, அந்த பேஜ் நம்பர் 149, 150, 51, 52 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த காம்ப்ளெக்ஸை கொடுத்தாலும் அந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, வெரி சிம்பிள், வெரி ஈஸியஸ்ட் ஒன். அது அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சால் அழகாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். புக்கில் இல்லாத கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. பாருங்க, கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபால்ட்டு கூட ஃப்ளூரைடு 6 ஃப்ளூரைடு அயான் வந்து லிகாண்டா வந்திருக்கு. காம்ப்ளெக்ஸோட டோட்டல் சார்ஜ் வந்து 3-. அப்போ ஹெக்ஸா ஃப்ளூரைடோ கோபால்டேட்டு 3 அயான். இதுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ நியூஎஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து என்னது, அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அது டயாமேக்னெட்டிக்கா அல்லது பெராமேக்னெட்டிக்கா. அப்போ இந்த பேஜில் வந்து மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு புக்கில் எடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸஸ் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அயன் எடுத்திருக்கிறாங்க, கோபால்ட் எடுத்திருக்கிறாங்க, நிக்கல் எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அயன், கோபால்ட்டு, நிக்கல். ஏன்னா நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ அயன் அப்படின்னு சொல்லிட்டா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 26. கோபால்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 27. நிக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 28. முதல்ல எடுத்த உடனே அந்த ஆட்டம்ஸ் அல்லது அந்த எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இங்கே தப்பு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் ஃபுல்லாகவே தப்பு வர வாய்ப்பு அதிகம். இதில் தப்பு இல்லை அப்படின்னா ஆன்சர் வந்து பண்ணிடலாம். இதுதான் மெயின் கீ நம்மளுக்கு. அயனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 26, கோபால்ட்டு 27, நிக்கல் 28. அதனால இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அயன், கோபால்ட்டு, நிக்கல். இப்போ என்ன தெரியணும், அடுத்து நம்மளுக்கு அயனுக்கு, கோபால்ட்டு, நிக்கல் இது மூணோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்பவா இருக்கிறப்ப, ஆட்டமா இருக்கிறப்ப என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அயனோடது வந்து நம்மளுக்கு 3D 6 4s2 முடியும். கோபால்ட்டு 3D 7 4s2. நிக்கல் வந்து 3D 8 4s2. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்க சொல்கிறேன். அயனுக்கு 3D 6 4s2, கோபால்ட் 3D 7 4s2, நிக்கல் 3D 8 4s2. சரி, இப்போ இதில் அயன் வந்து Fe 3+ காம்ப்ளெக்ஸ் புக்கில் கொடுத்துருக்கு. 3+ அப்படின்னா என்ன அர்த்தம், 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இப்போ எப்பவுமே பார்த்தா அவுட்டர் மோஸ்ட் nth செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு 4s ஆர்பிட்டால். இப்போ முதல்ல எடுத்தது 4s ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் தான் போகும். அடுத்தது n-1 தான் d லெவல். அடுத்து இங்க இருக்கிற எலக்ட்ரான். அப்போ அயன் 3+ அப்படிங்கும் பொழுது 3 எலக்ட்ரானை அது என்ன பண்ணியிருக்குது, லாஸ் பண்ணியிருக்கு. அப்போ s ஆர்பிட்டால் இருக்கிற 2 எலக்ட்ரான், d ஆர்பிட்டால் இருக்கிற 1 எலக்ட்ரான் அப்போ போயிருச்சு. அப்படின்னா நம்மளுக்கு இப்போ கான்ஃபிகரேஷன் 3d5 4sல வந்து 0, 4s ஆர்பிட்டால எலக்ட்ரான் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே கோபால்ட்டுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, கோபால்ட்டு 3+ அயான் தான். அப்போ இதுவும் 3 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது. அப்படின்னா s ஆர்பிட்டால் இருக்கிற 2 எலக்ட்ரான், d ஆர்பிட்டால் இருக்கிற 1 எலக்ட்ரான். அப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன் 3d6 4s0. அடுத்தது நிக்கல். நிக்கலுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் 2+ காம்ப்ளெக்ஸ் தான் வந்திருக்கு. நிக்கல் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ நிக்கல் வந்து 3d 8, அந்த 8 எலக்ட்ரான் அப்படியே இருக்கு. s ஆர்பிட்டால்ல இருக்கிற 4s ஆர்பிட்டால் இருக்கிற 2 எலக்ட்ரான் மட்டும்தான் லாஸ் பண்ணுது. அப்போ 3d 8 4s0. அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுக்கணும். அட்டாமிக் ஸ்டேட்ல அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அயானிக் ஸ்டேட் என்ன காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு புக்ல வந்து ஃபெர்ரிக் அயான் கொடுத்துருக்காங்க.
அப்போ Fe 3+ பொழுது 3d5 4s0. அதே Fe 2+ இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் 3d6 4s0ன்னு வந்திருக்கும். அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சாச்சு. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்க யாரெல்லாம் லிகாண்ட் காம்ப்ளெக்ஸஸ் யாரோடது அயனோடது, கோபால்ட்டோடது, நிக்கலோடது. அயன் 3+ ஸ்டேட்டு, கோபால்ட் 3+, நிக்கல் வந்து 2+ல இருக்கு. இப்போ காம்ப்ளெக்ஸஸ் என்னென்ன காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் இங்க லிகாண்டா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். கார்போனைல் கூட கொடுத்துருக்காங்க, சயனைடு கூட கொடுத்துருக்காங்க, ஃப்ளூரைடு கூட கொடுத்துருக்காங்க. Cn- F- CO வந்து நியூட்ரல், கார்போனைல் வந்து நம்மளுக்கு நியூட்ரல், சயனைடும் Cn- யூனிட் நெகட்டிவ் சார்ஜ், ஃப்ளூரைடு யூனிட் நெகட்டிவ் சார்ஜ். சரி, இவங்க 3 பேர்த்துல இவங்க 2 பேர் யாரு அவங்க யாருன்னு பார்க்கணும். இந்த கார்போனைல் குரூப் சயனைடு இது ரெண்டும் சொல்றப்ப 2 பேர் வந்திருந்தா நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணணும், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னு சொல்லணும். ஃப்ளூரைடை வந்து என்னன்னு சொல்லணும், வீக் ஃபீல்டு லிகாண்ட். இந்த கான்செப்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சென்ட்ரல் மெட்டல் தெரியணும். அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியணும், கார்போனைலும் சயனைடும் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படிங்கறத we have to keep in our mind. லிகாண்ட்னு தெரியணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ், இப்போ நான் கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கோபால்ட் 3+, F6 3- இந்த காம்ப்ளெக்ஸ்ல கோபால்ட் 3+ அயான் இதனுடைய கான்ஃபிகரேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம, 3dல வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 4sல இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப இது வந்து 3d லெவல். இந்த 3d லெவல்ல நம்மளுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நம்மளுக்கு 6 எலக்ட்ரான்ஸ். அப்ப 6 எலக்ட்ரான்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது முதல்ல எல்லா ஆர்பிட்டாலுக்கும் ஒன்னொன்னு போட்டாச்சு. அடுத்தது நம்மளுக்கு பேர் அப் பண்ணியாச்சு. இந்த 4sல வந்து எலக்ட்ரான் இல்லை. இப்போ 4sக்கு அப்புறம் யாரெல்லாம் இருப்பாங்க, நம்மளுக்கு 4p லெவல் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும், நம்மளுக்கு 4d லெவல் இருக்கும். இந்த மாதிரி 5 இது வந்திருக்கும், 4d லெவல் நம்மளுக்கு இருக்கும். அப்ப 3d 4s அப்புறம் இந்த 4p 4d எல்லாம் காலியா கிடக்கும். இப்போ இந்த கோபால்ட் 3+ அயான் கூட ஃப்ளூரைடு அயான் வந்து என்ன செய்ய போகுது, எலக்ட்ரானை டொனேட் பண்ணி அது கூட காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ண போகுது. அப்ப இந்த கோபால்ட் 3+ கூட ஃப்ளூரைடு அயான் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்றப்ப ஃப்ளூரைடை வந்து ஏன் நம்ம வீக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இங்க வந்து 3d 4s 4p அடுத்து நான் என்ன சொன்னேன், இங்க 4d வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. 4d லெவல் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு 4d லெவல் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க 2 எலக்ட்ரான், மீதி எல்லாம் ஒரு எலக்ட்ரான். இப்போ 4s காலியா இருக்கு, 4p 4d எல்லாம் காலியா கிடக்குது. இந்த ஃப்ளூரைடை நம்ம ஏன் வீக் ஃபீல்டுன்னு சொன்னோம்னா, எங்க காலி இருக்கோ அந்த இடத்துல அந்த ஆர்பிட்டால்ஸ்ல போய் எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். அப்போ 4s கூட ஒரு ஃப்ளூரைடு அயான், 4p எடுத்துட்டோம்னு சொன்னா இங்க இடத்துல வந்து 3 ஃப்ளூரைடு அயான் எலக்ட்ரானை என்ன பண்ணுது, டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. மொத்தம் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கோஆர்டினேஷன் 6. அப்ப நம்ம 6 எடுக்கணும். இங்க அப்ப இங்க ஒரு ஃப்ளூரைடு, இங்க ஒரு ஃப்ளூரைடு, எல்லாம் நமக்கு என்ன பண்ணியாச்சு, பாண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன क्वेश्चन என்ன, மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன. அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, Vs √n × n + 2.
என்னங்கிறது என்ன unpaired electron number of unpaired electron அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தோம்னா unpaired electronனா ஒத்தையா இருக்கிற எலக்ட்ரான் அர்த்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த 3D லெவல்ல 4 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஒத்த எலக்ட்ரான் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கு அப்ப என்ன அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் unpaired electron n வேல்யூ வந்து இங்க 4 அப்ப இத நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது √4 * 4 + 2 அப்ப இதுக்கு வேல்யூ எடுத்தீங்கன்னா 4 நம்மளுக்கு 9 அந்த மாதிரி ஆன்சர் பிஎம் இத்தனை பிஎம் போர் மேக்னட்டான் அப்படின்னு வரும் அதை இப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் நம்ம சொல்லியாச்சு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு 4.89 அந்த மாதிரி வருது இப்போ நம்ம சொல்றப்போ 4.9 பிஎம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் சொல்லியாச்சு அதுக்கு மார்க் வந்தாச்சு இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க unpaired electron complex கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த காம்ப்ளெக்ஸோட ப்ராப்பர்ட்டியை பாராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லலாம் பாராமேக்னெட்டிக் அவ்வளோதான் கொஸ்டின் இவ்வளோதான் முடிஞ்சாச்சு அப்போ நம்மளுக்கு கோபால்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் என்ன அவுட்டர் வந்து நம்மளுக்கு outer most configuration atomic number 27 outer electronic configuration 3d7 4s2 cobalt 3 plus 3 electron போயாச்சு முதல்ல s ஆர்பிட்டால் இருக்கிற 2 d ஆர்பிட்டால்ல 1 போயாச்சு அப்ப 3d6 4s0 அப்ப வீக் ஃபீல்ட் லிகாண்ட் கூட காம்ப்ளெக்ஸ் அப்ப வீக் ஃபீல்ட் லிகாண்ட் என்ன செய்யும் எங்க வேகன்சி இருக்கோ அது கூட போய் பாண்ட் அந்த இடத்துல எலக்ட்ரானை டொனேட் பண்ணி கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணி காம்ப்ளெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்ப அன்பேர்டு எலக்ட்ரான் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுனா என்ன கிடைக்கும் அதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ கிடைக்கும் 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால நம்மளுக்கு 4.9 பிஎம் அப்படி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் இதே வந்துட்டு நம்மளுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பாராமேக்னெட்டிக் இது வந்து பப்ளிக்ல கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லியாச்சு இப்போ நான் இதே வந்து வேற ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு சொல்றேன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்க்கு சொல்றேன் இப்போ நிக்கல் இருக்கு சயனைடு கூட சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணி இருக்குதுன்னு வெச்சுக்கலாம் அப்ப நிக்கல் இங்க வந்து 2+ அயான் இதனுடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லும் பொழுது நான் சொல்லிட்டேன் 3d8 4sல வந்து 0 3d8 4s 0 அப்ப நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுறோம் அப்படின்னு சொன்னா 3d8 இது 3d லெவல் 4s லெவல் இப்போ 8 எலக்ட்ரான் 4sல 0 இல்ல 8 எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் 1 1 நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு 5 எலக்ட்ரான் போயாச்சு மீதி 3 நம்ம பேர் அப் பண்ணிட்டோம் இப்போ எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்ப இது அதனுடைய அவுட்டர் கான்ஃபிகரேஷன் அப்ப நிக்கல் 2+ அயான் இது 3d8 4s 4p லெவல் காலியா இருக்கு d8 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இப்போ இந்த நிக்கல் 2+ கூட சயனைடு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணுதுன்னு வெச்சுக்கலாம் இந்த சயனைடை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னு மென்ஷன் பண்ணணும் எதனால ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இங்க d லெவல்ல 3d லெவல்ல பாருங்க 2 ஒத்த எலக்ட்ரான் இருக்கா அது என்ன செய்யும் ஒரு ஆர்பிட்டால் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கலாம் இல்லையா எதுக்கு ஒருத்தரா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்ப உட்காருங்க 2 பேர் ஒரே இடத்துல உட்கார வச்சிரும் அப்ப இந்த 3d லெவல்ல எதை கிரியேட் பண்ணி விடுது வேகன்சியை கொண்டு வந்து இந்த சயனைடு இது கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும் கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்போ 4s ஆர்பிட்டால் காலியா இருக்கா இது கூட ஒரு சயனைடு அடுத்தது இந்த 4p லெவல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா
இந்த 4Pல வந்து இங்க ஒரு சயனைடு, இதுல ஒரு சயனைடு, இங்க ஒரு சயனைடு. இப்போ என்ன பண்ணியாச்சு, சயனைடு ஸ்ட்ராங் ஃபீல்டு அன்பேர்ட் எலக்ட்ரான்களை பேர் பண்ணி விட்டுருச்சு. அப்போ இதுக்கு இப்போ நம்ம மேக்னெட்டிக் மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இந்த 3d ஆர்பிட்டால் என்ன ஆயிடுச்சு, 0. அப்போ μs வேல்யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்டு n+2, இங்கே n வேல்யூ 0. அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ 0 வேல்யூ. மேக்னெட்டிக் மூமெண்ட் இதுக்கு கிடையாது. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்னாச்சு, அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்ல, எல்லாமே பேர்டா இருக்கிறதுனால இதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன, டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். ஒற்றை எலக்ட்ரான் இருந்தா நம்மளுக்கு பெராமேக்னெட்டிக், எல்லாமே பேர்ட் எலக்ட்ரான்ஸா இருந்துச்சு அப்படின்னா டயாமேக்னெட்டிக். இதே மாதிரி நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸஸ் கொடுக்கும்போது கார்போனைல் கொடுத்துருக்காங்க. கார்போனைல் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட், இது மாதிரி நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ளூரைடு அயானுக்கு பதிலா குளோரைடு அயான் கொடுத்தாலும் நம்மளுக்கு அது வீக் ஃபீல்டு லிகாண்ட் தான். அப்போ அட்டாமிக் நம்பர், அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அது பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய லிகாண்டு வீக் ஃபீல்டா ஸ்ட்ராங் ஃபீல்டா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சா இந்த காம்ப்ளெக்ஸஸ்ல எது கொடுத்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியும், அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன, அதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். என்ன ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.